Hello everyone, welcome to our channel Daily Tech Updates. In this video we are going to see about skew. CSS transform ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ப்ராப்பர்ட்டியில் வேல்யூஸ் நிறையா பார்த்துருக்கோம். ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஸ்கியூ வேல்யூ. இந்த வேல்யூ நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம சூஸ் பண்ணக்கூடிய எலமெண்ட் பார்த்தீங்கன்னா அதே பொசிஷனில் தான் இருக்கும். நியூவாக நம்ம இது பார்த்தீங்கன்னா நம்ம ரொட்டேட் பண்ணுறது தான். எக்ஸ் ஆக்சிஸ்லேயே ரொட்டேட் பண்ணிக்கலாம், ஒய் ஆக்சிஸ்லேயே ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ ஷார்ட் கன் ப்ராப்பர்ட்டி மாதிரி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்கியூ அப்படின்றது நிறையா மார்ஜினில் பேடிங்ஸில் நம்ம ஷார்ட் கன் ப்ராப்பர்ட்டி நிறையா பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் இந்த ஸ்கியூவில் இது ஷார்ட் கன் ப்ராப்பர்ட்டி. இதில் ஸ்கியூலேயும் ஸ்கியூ எக்ஸ் அண்ட் ஸ்கியூ ஒய் நிறையா இருக்குது. ஸோ இந்த ஸ்கியூ எக்ஸில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, திஸ் மெத்தட் ஸ்கியூஸ் அதாவது ரொட்டேட் அண்ட் எலமெண்ட் அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ் ஆர் ஒய் ஆக்சிஸ் பை த கிவன் ஆங்கிள். இது ரெண்டு ஆங்கிள் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 பேராமீட்டர்ஸில் ஃபஸ்ட்டு பேராமீட்டர் இந்த பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் ஆக்சிஸை ரெஃபர் பண்ணும் அண்ட் திஸ் பேராமீட்டர்ஸ் ரெஃபர்ஸ் தி ஒய் ஆக்சிஸ். ஸோ இந்த இடத்துல நீங்கள் எந்த வேல்யூஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொட்டேட் ஆகும். அதாவது டிபெண்டிங் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா 180 டிகிரி, அதாவது ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும் ஹரிசாண்டல் பொசிஷனில். நீங்கள் இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணீங்களோ அது தகுந்த மாதிரி மாறிக்கும். இப்போ நம்ம சின்டாக்ஸ் பார்க்கலாம். ஸோ சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ ஏன்னா நம்ம கூகுளில் நம்ம பார்த்தீங்கன்னா ரிசல்ட் உங்களுக்கு காட்டும் போது உங்களுக்கு தெளிவாக அது புரியும், ஏன்னா க்ரோம் அப்படின்ற ஒரு வெப் ப்ரௌசரில். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோலன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்கியூ அப்படின்ற ஒரு வேல்யூ யூஸ் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேராமீட்டர் ரெஃபர்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் அனதர் பேராமீட்டர் ரெஃபர்ஸ் ஒய் ஆக்சிஸ். ஸோ இப்போ வாங்க நம்ம நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ TRANSFORM ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்றது நம்மளோட ப்ராப்பர்ட்டி. கோலன் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஸ்கியூக்குள்ளே நம்ம என்ன வேல்யூ யூஸ் பண்ணுறோமோ அத்தனை டிகிரி பார்த்தீங்கன்னா அது ரொட்டேட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் வேல்யூ ரெஃபர்ஸ் டு கிளாக் வைஸ் அண்ட் நெகட்டிவ் வேல்யூ ரெஃபர்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ். அதை மறந்துடாதீங்க. இப்போ நான் 20 டிகிரிக்கு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸ் 20 டிகிரிக்காகவும் ஒய் ஆக்சிஸ்லேயும் நான் 20 டிகிரி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கான வேல்யூ இப்போ ரிசல்ட்டை பார்க்கலாம். நான் Ctrl+S கொடுத்து ஃபைலை சேவ் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்களா நம்மளோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொட்டேட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் ஸ்கியூ ப்ராப்பர்ட்டியோட ரிசல்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கியூ எக்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். ஏன் அப்படின்னா இதில் உங்களுக்கு ரொட்டேட்டுக்கு இதுக்கு என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ரொட்டேட் அப்படின்றது கம்ப்ளீட்டாக ரொட்டேட் ஆகும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா எந்த ஆக்சிஸை ரெஃபர் பண்ணி உங்களுக்கு ரொட்டேட் ஆகணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்ஸ் ஆக்சிஸை ரெஃபர் பண்ணி உங்களுக்கு 20 டிகிரி ரொட்டேட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஸ்கியூ எக்ஸை யூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஒய் ஆக்சிஸை ரெஃபர் பண்ணி உங்களுக்கு ரொட்டேட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஸ்கியூ ஒய் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்கியூ எக்ஸை ரெஃபர் பண்ணுறேன். ஸோ திஸ் மெத்தட் ஸ்கியூஸ் அதாவது ஸ்கியூனா ரொட்டேட் an element along the x axis by the given angle. ஸோ இந்த தான் கிவன் ஆங்கிள். இந்த டிகிரிக்கு முன்னாடி டாட்டர் லைன் வச்சுருப்பேன். இதில் நீங்கள் எந்த வேல்யூ கொடுக்குறீங்களோ அந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் ஆக்சிஸை டிபெண்ட் பண்ணி உங்களுக்கு ரொட்டேட் ஆகும். ஸோ நான் லாஸ்ட் டைமில் பார்த்தீங்கன்னா போத் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் ரெண்டையுமே ரெஃபர் பண்ணி நான் சேஞ்ச் பண்ணியிருப்பேன். அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ 20 கொடுத்து நான் ரெண்டையுமே சேஞ்ச் பண்ணேன். ஸோ அதுக்கான ரிசல்ட் பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இப்போ பாருங்கள் நான் எக்ஸ் ஆக்சிஸை மட்டும் ரெஃபர் பண்ணுறேன். ஸ்கியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சேம் டிஃப்ரென்ஸ் மட்டும் பண்ணால் போதும். ஏன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்றது சேமே தான். நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம், ட்ரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்பர்ட்டி. கோலன் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஸ்கியூ எக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம டிகிரிக்கு முன்னாடி எந்த வேல்யூ யூஸ் பண்ணுறோமோ அது எக்ஸ் வேல்யூ மட்டும்தான் ரெஃபர் பண்ணும், நாட் ஒய். அதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸை டிபெண்ட் பண்ணி தான் இது ரொட்டேட் ஆகும். அதுதான் இந்த ஸ்கியூ அப்படின்ற ஒரு தனித்துவமான ஒரு ப்ராப்பர்ட்டி. இப்போ பாருங்கள் இங்கே நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸ் மட்டும் ஆட் பண்ணால் போதும். TRANSFORM ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி. கோலன் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஸ்கியூவில் நான் இப்போ என்ன யூஸ் பண்ணுறேன்னா எக்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸ்கியூ எக்ஸில் பார்த்தீங்கன்னா எத்தனை டிகிரி ஸ்கியூ எக்ஸில் மட்டும் எனக்கு 20 டிகிரி வேணும். ஸோ கொடுத்தாச்சு. கோலன் வச்சு ஃபைலை சேவ் பண்ணியிருக்கேன் Ctrl+S கொடுத்துட்டு.
இப்போ இந்த இடத்துல ரெஃபர் பண்ணீங்க அப்படி ரெஃப்ரெஷ் பண்ணும்போது எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட் இருக்குது இன் கிளாக் வைஸ். ஸோ அந்த உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இது 2D ட்ரான்ஸ்ஃபார்மு. ஸோ 3Dயில் அடுத்த நெக்ஸ்ட் அப்கமிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3Dயை பற்றி நான் உங்களுக்கு வீடியோஸ் போடுவேன். இந்த 2Dsல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் கம்மியாக தான் இருக்கும். ஆனாலும் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஏன்னா நம்ம எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒய் ஆக்சிஸை ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்படின்னா நம்ம இந்த இடத்துல என்ன மட்டும் யூஸ் பண்ணால் போதும்னா இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி ஒன்றே தான் சேம். ஸ்கியூவில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கியூ எக்ஸ் இருக்குல்ல 20 டிகிரி இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம ஸ்கியூ ஒய்ன்னு மாற்றிட்டா போதும் நமக்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிரும். இப்போ பாருங்க நான் ஸ்கியூ எக்ஸ்ன்ற இடத்துல ஸ்கியூ ஒய் மட்டும் கொடுக்குறேன். ஸோ 20 டிகிரி அதே இருக்கட்டும். Ctrl+S கொடுத்தாச்சு. ஒரு தடவை நம்ம சின்டாக்ஸ் வந்து ரெஃபர் பண்ணிட்டு வந்துடலாம். ஸ்கியூ ஒய்ல வந்து பார்த்தீங்கன்னா எதை பொறுத்து ரொட்டேட் ஆகும் அப்படின்னா ஒய் ஆக்சிஸை டிபெண்ட் பண்ணி தான். அதாவது ஒய் ஆக்சிஸ்லேயே தான் அந்த எலமெண்ட் இருக்கும், ஆனாலும் உங்களுக்கு ரொட்டேட் ஆகிருக்கும். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது அந்த ஸ்கியூ ப்ராப்பர்ட்டி. ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்றது ப்ராப்பர்ட்டி நேம் கோலன் வேல்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா ஸ்கியூ ஒய்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்குள்ளே நம்ம என்ன வேல்யூ யூஸ் பண்ணுறோமோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸை டிபெண்ட் பண்ணி தான் ரொட்டேட் ஆகும். ஆனால் அந்த உங்களுக்கு புதுசாக கிடைக்கக்கூடிய இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக கிடைக்கக்கூடிய உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸில் தான் இருக்கும். அது ஆல்ரெடி என்ன பொசிஷன் இருந்துச்சோ அதே பொசிஷனில் தான் இருக்கும். ஆனால் அந்த ஆக்சிஸில் மட்டும் ரொட்டேட் ஆகிருக்கும். இப்போ பாருங்கள் நான் ஒய் ஆக்சிஸ் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம க்ரோம் பேஜில் போயிட்டு நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ பாருங்கள் ஒய் ஆக்சிஸில் லைட்டாக உங்களுக்கு மூவ்மெண்ட் இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒய் யூஸ் பண்ணுறதுக்கான வேல்யூ. ஓகே, தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன் வாட்சிங் அவர் சேனல். நம்ம சேனலில் போகிற கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருங்க. அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக குயிக்காக வந்து சேரும். தேங்க்யூ.